வாழ்க வையம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவின் தாள்களை நினைவால் பணிந்து இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சியில் இங்கு நேரடியாகவும் ஜூம் இணையதளம் மூலம் நம்மோடு நேர் அலையிலும் இணைந்திருக்கும் எல்லா வேதாத்திரிய சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம். உடற்பயிற்சி என்ன செய்யும் அப்படின்றது தான் இன்னைக்கு சிந்தனைக்கான தலைப்பு. தலைப்பை கேட்ட உடனே நம்ம தானே உடற்பயிற்சியை செய்யணும், உடற்பயிற்சி என்ன செய்யும் அப்படின்ற தலைப்பில் ஏதோ ஒரு இலக்கண பிழை இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணலாம். இல்லை, உடற்பயிற்சி என்ன செய்யும் அப்படின்றது தான் இன்னைக்கு தலைப்பு. எதனால அப்படின்றத நம்ம சிந்தனை உரைக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நண்பர் ஒருவருக்கு ஒரு சின்ன ஒரு விபத்து. சாதாரணமாக ரோடை கிராஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் லூஸ் பண்ணி வந்த ஒரு கார் அவரை அடித்து அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண பிறகு வரிசையாக இடுப்பு எலும்பு, காலில் இருக்க முட்டி, மெயின் எலும்பில், அப்புறம் தசை நார் சரிபார்த்தல் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து ஒரு 4 சர்ஜரி. இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார் அவர். 3 மாதம் ஆச்சு. அவரை போய் பார்த்துட்டு வந்த எல்லா நண்பர்களுமே பகிர்ந்துக்கிட்ட ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா, உடம்புக்கு ஏதாவது வந்தால் தான் நமக்கு உடம்போட அருமையே தெரியுது. எவ்வளவு கஷ்டம், அவர் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது நம்மளாம் எவ்வளோ கிஃப்ட்டுன்றதை அப்போ தான் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்ற ஒரு காமனான ஒரு விஷயத்தை எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மாதிரி நம்ம உடல் நலம் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம எந்த அளவு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிருக்கோம். எதனால் நமக்கு அந்த புரிதல் இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு அடுத்த ஒரு அரை மணி நேரம் சிந்திக்க இருக்கிறோம். உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உடல் முழுவதும் இருக்கக்கூடிய உறுப்புகள், அதாவது உச்சந்தலையில் ஆரம்பித்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல், திசுக்கள், தசைகள், உறுப்புகள், அதெல்லாம் கலெக்டிவாக இருக்கிற மண்டலங்கள் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய சிறப்புகள், திறமைகள் அப்படின்றத தனித்தனியாக பேசணுன்னா ஒரு நாள் முழுவதும் பேச முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு உறுப்பு மூளை அப்படின்றத எடுத்துகிட்டு பார்த்தோம்னா, அதை எவ்வளவு தூரம் பாதுகாப்பாக வைக்கணுன்றதுக்காக ஒரு கபாலம் அப்படின்ற ஒரு வலுவான ஒரு எலும்பை அமைத்து அதை ஒரு ஷீல்டு மாதிரி உருவாக்கி அதுக்குள்ள பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அதோட சைஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா அதனுடைய திறமைகளோட ஒப்பிடவே முடியாதபடி இருக்குது. அதாவது முந்தா நாள் நைட்டு நம்ம சாப்பிட்ட டின்னரில் இருந்த டெசர்ட்டோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு யோசித்தோன்னா டக்குன்னு அது ஞாபகம் அந்த டேஸ்ட்டை நம்ம இப்போ ரியலைஸ் பண்ண முடிகிற மாதிரி ஒரு திறமை. 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளி கல்லூரிகளில் நம்ம இருந்தப்போ வகுப்பில் நண்பர்களோடு உட்காந்துட்டு இருந்து பகிர்ந்துக்கிட்ட ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியை நினச்சி பார்க்கும்போது அதே நகைச்சுவை உணர்வு நமக்கு டக்குன்னு இன்னைக்கும் வர்ற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய திறமை. இந்த மாதிரி எல்லா திறமைகளையும் உள்ளடக்கிய ஒரு உறுப்பாகத்தான் இருக்குது. மூளை மட்டும் தனிப்பட்ட முறையில் இயங்கலை, அதுக்கு நிறைய உதவியாக இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் இணைந்து தான் இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்குமே பொறுப்பாக இருக்கிறது மூளை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா
முகம், முகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள், அதாவது கண்கள், மூக்கு, காதுகள், வாய், வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது பல், நாக்கு, இப்படி ஒவ்வொரு உறுப்புகளோட திறமைகளையும் சிறப்புகளையும் பற்றி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் நாள் பூரா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவிற்கு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு விஷயம்தான் நம்ம எல்லார்ட்டையுமே இருக்குது. இதை நம்ம ஓரளவு நம்ம தெரிஞ்சும் வச்சுருக்கோம். ஆனால் எதனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அதாவது இன்னைக்கு ஊருக்கு போய் பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளவு விதவிதமான மருத்துவமனைகள், மருத்துவர்கள், மருந்து வகைகள், அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விதவிதமான நோய்களோட கண்டினியூஸாக கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இவ்வளவு தூரம் மருந்து வகைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் நோய் தீர்ந்துதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு புது புது நோய்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளவு தூரம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் எதனால் அந்த நோய்கள்லாம் வருது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம அதை நடைமுறைப்படுத்துறதுல ஒரு சின்ன ஒரு சிக்கல் நம்ம எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பொதுவாக நம்ம வேதாத்திரிய நண்பர்கள் மட்டும் இல்லை, பொதுவாக மனிதர்கள் எல்லாரையுமே பற்றி சொல்லும்போது அப்படி ஒரு சிக்கல் இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அதாவது எந்த அளவுக்கு நம்ம அந்த சிறப்புகளை புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நடைமுறைப்படுத்துறது அப்படின்றது என்ன சிக்கல் அப்படின்னு கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா, இந்த சிறப்புகள் வாய்ந்த அமைப்பு நமக்கு முழுக்க முழுக்க இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பொதுவாகவே எல்லாத்துலேயுமே பார்க்குறோம், அந்த டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்க இல்லையா. எதையுமே நம்ம இலவசமாக கிடைச்சிது அப்படின்னா அதனுடைய முழு மதிப்பை நம்ம முழுமையாக உணர்றதில்லை. நமக்கு தெரியும். ஸோ சின்ன ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா கூட, ஒரு பொருளை வாங்கும்போது இன்னொரு பொருள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரீயாக கிடைச்ச பொருளை நம்ம பயன்படுத்தும் விதம், அதே பொருளை நம்ம பணம் கொடுத்து வாங்கியிருந்தோன்னா பயன்படுத்தக்கூடிய விதத்துக்கும் மாறுபாடு கண்டிப்பாக இருக்கும். அது மனித இயல்பு. நமக்கு தெரியும் அதனுடைய வேல்யூ என்ன, அதனுடைய தன்மை என்ன, எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் அது ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டதுனால நமக்கு ஒரு அலட்சிய போக்கு அது இயல்பாக வந்துடுது. இது சின்ன சின்ன உதாரணங்களில் நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம். நல்ல ஒரு இன்னும் புரிகிற மாதிரி நம்ம அஃபிஷியல் சர்க்கிளில் சொல்லணும் அப்படின்னா, சில பேருக்கு ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கார், உள்ளே போனோன்னா ஒரு கார் எடுத்துகிட்டு பூல் கார் மாதிரி இருக்கும், எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு கார் இருக்கும். அவங்க வீட்டிலேருந்து வேற ஒரு காரில் வருவாங்க, உள்ளே வந்தோடனே அந்த காமன் காரை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் அவர் எவ்வளவு தூரம் அவரோட காரை பொறுப்பாக பார்த்து எவ்வளவு உணர்வுபூர்வமாக மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம வெளியில் பார்க்க முடியும். அதே நபர் உள்ளே போனோன்னா அந்த காமன் காரை ஹேண்டில் பண்ணும்போது அவருடைய தன்மை, அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அது வேறு மாதிரி தான் இருக்குது. இது மனித இயல்பாக இருக்கிறதுனால தான் அதே போக்கு நம்மளுடைய உடலை கையாள்வதிலும் பொதுவாக நமக்கு இருக்குது அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த உடல் தொடர்ந்து நம்ம வாழ்நாள் முழுவதும் நோய்கள் வராமல் நலமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது. பயிற்சி அப்படின்றது பொதுவாக சொல்லணும் அப்படின்னா அதை கொஞ்சம் கவனம் செலுத்தி அதனுடைய மேம்பாட்டிற்காக சில செயல்களை தொடர்ந்து செய்துட்டு வர்றதை தான் ஒரு பயிற்சி முறைன்னு சொல்கிறோம். அதை நம்ம கற்றுக்கிட்டு அதை கடைபிடிச்சிட்டு செய்துட்டு வரும்போது அதை நம்ம தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் பயிற்சின்னு சொல்கிறோம். இதை எப்போ நம்ம மனிதர்கள் உணர ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஒரு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இது புதுசாக வந்த அறிவெல்லாம் இல்லை. பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே மனித சமுதாயத்தில்
உடம்பின் முக்கியத்துவம் என்ன அப்படின்றதையும், எதனால் நம்ம உடம்பை பாதுகாக்கணும் அப்படின்றதையும் உணர்ந்திருக்காங்க. எந்த அளவுக்கு உடம்பின் உள்ள இருக்கக்கூடிய மறைபொருட்களாக இருக்கக்கூடிய உயிர், மனம் அப்படின்றத பற்றிய அறிவு மனித சமுதாயத்துக்கு இருந்ததோ, அந்த அறிவு ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு உடல் தான் அதற்கு அடிப்படை வாகனமாக இருக்குது, அதை பயன்படுத்தி தான் நம்ம மற்ற மேம்பாடை பெற்று வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு அறிவும் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. உதாரணத்துக்கு இந்த பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இந்த அறிவு இருக்குது அப்படின்றத நிரூபிக்கும் விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, திருமூலருடைய பாடல்களிலே அவர் சொல்லியிருக்கிற ஒரு பாடல், உடம்பார் அழியின் உயிரால் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி. அப்படின்னா எந்த அளவுக்கு உடம்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்காங்க, நம்ம எந்த அளவுக்கு உடம்பை வளர்க்கிறோமோ, அதாவது கவனம் செலுத்தி அதை பாதுகாக்கிறோமோ, நம்ம வாழ்நாள் முழுவதிலும் நோய் வராமல் பாதுகாத்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் உயிர் வளரும். அந்த உயிர் வளர்ந்தால்தான் நம்ம வாழ்க்கை நோக்கமாகிய மெய்ஞானத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்றத இந்த பாடல் உள்ளடக்கியதாக இருக்குது. அதனால் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நமக்கு அந்த புரிதல், அந்த அறிவு இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துறதுல வந்த சிக்கல் தான். அதுவும் இப்போ சமீப காலத்தில் பார்த்தோன்னா, நம்மளுடைய அந்த வேகமான ஒரு வாழ்க்கை முறை வந்த பிறகு என்னென்னா, நிறைய விஷயங்களை நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம செய்து பார்க்கலாம், நம்ம அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம், நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சு கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு அறிவு நமக்கு கிடைச்ச உடனே, சரி அடுத்த வாரம் பார்க்கலாம், இல்லை அடுத்த மாதம் பார்க்கலாம், இந்த மாதம் நமக்கு கொஞ்சம் ஷெடியூல் ஹெக்டிக்காக இருக்குது, அடுத்த மாதம் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அடுத்த மாதம் உணர்ந்து எழுந்த ஆரம்பிக்கிறோம் இப்படின்ற மாதிரி தள்ளி போடுறதுன்றது ஒரு சாதாரணமாக இருக்குது. அந்த வேகமான வாழ்க்கை முறை வந்துட்டதுனால இயல்பாகவே இந்த ஒரு தள்ளி போடும் நிலையும் இருக்குது. அதனால் அதே போக்கு நம்ம உடல் நலத்திலும், அதாவது ஏதாவது வரும்போது பார்த்துக்கலாம், எல்லாம் ஒழுங்காக தானே போயிட்டுருக்கு அப்படின்ற விதத்தில் நம்ம உடம்பை கவனிக்காமல் விடுறதும் ஒரு முக்கியமான காரணம். அதனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நோய்கள் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம நோய்களை குணப்படுத்தும் விதத்திற்காக செய்யக்கூடிய செயல், இல்லை அதுக்கான அறிவை பெருக்கிக்கிறத விட, நோய் வருமுன் நம்ம காத்துக்கொள்ள வேண்டியதற்கு நம்ம அறிவை பெருக்கிக் கொள்வது மட்டுமில்லை, அதற்கான செயல்பாடுகளையும் நம்ம கடைபிடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றதும் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது மனித சமுதாயத்திற்கு. நம்ம வேதாத்திரிய வழியில் பயிற்சி முறைகளை கற்று கடைபிடிச்சிட்டு இருக்க எல்லாருக்குமே நமக்கு தெரியும், மனவளக்கலை அப்படின்ற ஒரு அரிய ஒரு பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பயிற்சி முறைகளில் அடிப்படையாக முதல் பயிற்சியே எளிய முறை உடற்பயிற்சி அப்படின்றது தான். நமக்கு தேவையான பயிற்சி நிறைய விதங்களில், இப்போ நம்ம ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த அறிவு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னோம். ஸோ மகரிஷியோட காலகட்டம் அப்படின்றது இந்த நூற்றாண்டில் தான். அப்போ இத்தனை வருஷங்களாக பயிற்சி முறைகள்லாம் இல்லாமல் இருந்ததா அப்படின்னா இல்லை. பலவிதமான பயிற்சி முறைகள், உடற்பயிற்சி, உடலின் மேம்பாட்டிற்காக பலவிதமான பயிற்சிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம், நம்மளே நம்ம சமுதாயத்தில் பார்க்கும்போது நிறைய உதாரணங்கள், நம்ம நட்பு வட்டாரத்தில் பார்க்கும்போது வேறு வேறு பயிற்சிகளை ஒவ்வொருத்தரும் கடைபிடிச்சிட்டு வரதை பார்க்குறோம். அந்த ஒவ்வொரு பயிற்சியோட நோக்கமே உடல் நல மேம்பாடு. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு உறுப்புகளோடைய எந்த அளவுக்கு அது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து இயங்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை நோக்கத்தோட, அதனுடைய மேம்பாட்டிற்காகவும் அதனுடைய சரியான ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் எல்லா பயிற்சி முறைகளுமே உருவாக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் நிறைய பயிற்சிகள் செய்து பார்த்த பிறகு நம்ம எளிய முறை உடற்பயிற்சியோட கம்பேர் பண்ணோம்னா சில முக்கியமான வித்தியாசங்கள், சில முக்கியமான பலன்கள் இருக்கிறதையும் நம்ம உணர முடியுது. மகரிஷியே இதை நமக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி
இருந்த எல்லா பயிற்சி முறைகள், யோக பயிற்சி முறைகள் எல்லாம் பார்த்துட்டு அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து அவருடைய மருத்துவ அறிவு, அப்புறம் இறைத்தன்மையோடு சேர்ந்த தத்துவ அறிவு, இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி எளிய முறை உடற்பயிற்சி அப்படின்ற ஒரு அரிய ஒரு பயிற்சி முறையை உருவாக்கி, இது வந்து எல்லா மனிதர்களுக்கும் எல்லா வாழ்க்கை சூழ்நிலையில் எல்லா வயதில் எந்த உலகத்தின் எந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களும் பயன்படுத்தி கொள்ளும் விதத்தில் அமைக்கப்பட்டிருக்க பயிற்சி முறையாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்குறோம். அதே மாதிரி உடலின் எல்லா பாகங்களையும், அதாவது நம்ம பயிற்சி முறை எளிய முறை உடற்பயிற்சி கற்றுக்கிட்ட எல்லாருக்குமே தெரியும், 9 விதமான பயிற்சி முறைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கைப்பயிற்சியில் தொடங்கி கால் பயிற்சி, தசைநார் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம், உடலை தேய்த்து விடுதல், அக்குப்ரெஷர், உடல் தளர்த்துதல் அப்படின்ற ஒரு 9 விதமான பயிற்சிகளில் நம்ம உடல் முழுவதும் இருக்கக்கூடிய உறுப்புகளை அதனுடைய தேவையை, அதனுடைய சரியான செயல்பாடுகளுக்கு உதவும் விதத்தில் அமைச்சிருக்கதையும் பார்க்குறோம். இது வந்து வெறும் வெளி உறுப்புகளுக்கு மட்டும் இல்லை, அதுதான் நம்மளுடைய எளிய முறை குண்டலினி யோகத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மற்ற பயிற்சி முறைகளை கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா, ஒரு உடல் உறுப்புக்காக நம்ம அந்த பயிற்சியை செய்கிறோம் அப்படின்னா அந்த உறுப்புக்கு மட்டும் பயன்படும் விதத்தில், அதுலேயும் நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு உள்ளுறுப்புகளை அது கவர் பண்ணும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியல. ஆனால் நம்மளுடைய பயிற்சி முறைகள் பார்த்தோம் அப்படின்னா, கைப்பயிற்சின்னு நம்ம ஆரம்பித்தோம்னா கண்களை மூடிட்டு கைகளை சுழற்றும் போது நம்ம தோளில் ஆரம்பித்து விரல் நுனி வரைக்கும் நம்மளுடைய முழு கவனமும் அந்த கைகளில் மட்டும் இருக்கும்போது, அதற்கு அந்த கைகள் முறையாக செயல்படுவது மட்டும் இல்லாமல் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும், அதனுடைய உள்ளுறுப்புகள், அப்புறம் அந்த செல்கள் வரைக்கும் அந்த அளவுக்கு போய் அதற்கு தேவையான அடிப்படை ஆற்றலை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுதான் நம்மளுடைய உடற்பயிற்சியின் சிறப்பும் கூட. இது வந்து நம்ம கைப்பயிற்சியை உதாரணத்துக்கு சொன்னாலும், ஒவ்வொரு பயிற்சியிலையும் அந்த வெளியுறுப்புகள் மட்டும் இல்லாமல் உள்ளுறுப்புகள், அடிப்படை பகுதியான உறுப்புகளின் அடிப்படை பகுதியாக இருக்கக்கூடிய செல்கள் வரைக்கும் அந்த ஆற்றலை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால தான் நம்ம எளிய முறை உடற்பயிற்சி அது மிக எளிய விதத்தில் இருந்தாலும் அது பலன்கள் கொடுக்கறது வந்து அபரிமிதமான பலன்கள் அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு உணர முடியுது. செய்யக்கூடிய எல்லாருக்குமே நமக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு நமக்கு பலன் கொடுக்குது அப்படின்றத. அடுத்ததா, இந்த உடற்பயிற்சி, நம்மளோட எளிய முறை உடற்பயிற்சி உடலுக்கு மட்டும் பயன் கொடுப்பதாக இல்லை. நம்ம கொஞ்ச நாள் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்த உடனே அடுத்தடுத்த பயிற்சிகளான அகத்தவம், அகத்தாய்வுலாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். அதாவது உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உயிர், மனம், அதை எப்படி நம்ம கையாளணும், அதை நம்ம எப்படி முறையாக செயல்படுத்த வைத்து வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள முடியும் அப்படின்றதையும் நம்ம கற்றுக்கிறோம். அடுத்தடுத்து அதை கற்றுக்க ஆரம்பிக்கும் போது இந்த உடற்பயிற்சி அப்படின்றது எந்த அளவுக்கு அதுக்கு அடிப்படை தேவையாக இருக்குது அப்படின்றதையும், இது ஒன்றுக்கு ஒன்று எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம உணர்வுபூர்வமாக பார்க்க முடியும். அந்த முழு பயிற்சிகளை கற்று செயல்படுத்திகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இதை உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது நம்ம அகத்தவம் அப்படின்னு செய்ய ஆரம்பித்த பிறகு, இன்றைக்கி இப்போ ஒரு 9 மைய தவம் செய்தோம், அரை மணி நேரம் உட்காரணும் அப்படின்னா அதற்கு முதல்ல உடம்பு ரெடியாக இருக்கணும். அதனால் அந்த அந்த அடிப்படை தேவையை நிறைவேற்றும் விதத்தில் நம்ம உடற்பயிற்சிகளை ஒழுங்காக செய்யும்போது தான், முதல்ல நம்ம வந்து வஜ்ராசனத்தில் உட்காரும்போது முதுகு வந்து வலிக்காமல் இருக்கணும், அரை மணி நேரம் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்க முடியணும். அடுத்தது கால்கள் அந்த அழுத்தம் கொடுக்கறதுனால மறுத்து போகாமல் இருக்கணும். கைகளை நம்ம வந்து அசைக்காமல் ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கிறது, கோர்த்து வச்சிருக்க முடியணும். இந்த சின்ன சின்ன சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் உடற்பயிற்சி உதவியாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒழுங்காக செய்ய ஆரம்பிக்கும் போது தான் அடுத்தது அந்த தவத்தின் அடிப்படை நோக்கமாக இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய உயிரை கவனிக்கும் வேலையை நம்ம ஒழுங்காக செய்ய முடியும். அதனால் அந்த அளவுக்கு ஒவ்வொரு பயிற்சிக்கும் அடிப்படை தேவையாகவும் இந்த உடற்பயிற்சி இருக்குது. அது எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும்.
அதாவது இன்னொரு சிறப்பான ஒரு விஷயத்தை மகரிஷி அடிக்கடி குறிப்பிடுவாங்க. நம்மளோட எளியமுறை உடற்பயிற்சி அப்படின்னு சொன்ன உடனே அணு அடுக்கு சீர்குலைவு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம், ஒரு டேர்ம். அதாவது நம்ம உடற்பயிற்சியில் நம்ம செய்யக்கூடிய ஒரு அடிப்படை நோக்கம், நம்மளோட எல்லா பயிற்சிகளுடைய அடிப்படை நோக்கமே அந்த அணு அடுக்கு சீர்குலைவை வந்து சரி செய்வது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் வந்து எப்படி வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம வேறு நம்ம வீட்லேயும் பார்க்குறோம். வேறு எங்கேயாவது போனோம்னாலும் அவங்க வீட்டை எப்படி வச்சுருக்காங்க அப்படின்றத எல்லாருமே நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நல்லா வச்சுருக்கவங்கள நமக்கு பார்த்த உடனே ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு நல்ல எண்ண ஓட்டம் வரும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்மளும் வச்சுக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்வோம். அதே மாதிரி நம்ம வச்சுருக்கும் போதும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஏதாவது எல்லாம் கலைஞ்சு போய் இருக்கும்போது நமக்கு ஞாபகம் வரும், அங்கே போனப்போ எப்படி இருந்தது, அல்லது யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னோன்னா நம்ம சரியாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவசரமாக எல்லாத்தையும் சரி பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம செய்துகிட்டு இருப்போம். சில பேர் பார்த்தோன்னா அவங்களுக்கு இயல்பாகவே அது இருக்கும், வீட்டை ஒழுங்காக வச்சுக்கிறது. ஒரு விஷயம், ஒரு பொருளை வச்சோம் அப்படின்னா அது அந்த இடத்துல தான் இருக்கணும். வேறு யாராவது எடுத்து மாற்றி வச்சுட்டாலும் திரும்ப வரும்போது அதை எடுத்து அழகாக வச்சுட்டு போகிறது, அதை வந்து டெய்லி, அதாவது ஆல்வேஸ் அவங்க அந்த செயல்பாடுகள்லே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்காக தனியாக அவங்களுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு செய்ய வேண்டியதே வராது. அதே மாதிரி தான் நம்ம உடலில் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய செல்கள் அப்படின்றது வந்து ஒரு அமைப்போடு இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சரல் வேல தான் அது ஒன்று ஒன்றும் இணைத்து ஒரு உருவமாக நம்ம இருக்கோம். அந்த செல்கள் வந்து தொடர்ந்து ஒரு ஓட்டம் நமக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கனால உயிர் துகள்கள்லாம் ஓடிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது, அந்த உயிர் ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் காந்தம் உருவாகுது, அதனால் மனம் எப்படி செயல்படுது இப்படின்றதெல்லாம் நம்ம வேதாத்திரிய அடுத்தடுத்த பயிற்சிகளை நம்ம பார்க்குறோம். அது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த செல்கள் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா உடல் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஒரு அமைப்பாக தெரிஞ்சாலும் கண்டினியூஸாக நம்ம உடல்ல இருந்து செல்கள் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. அறிவியலும் இதை சொல்லுது, செல்கள் அழிந்து கொண்டே இருக்கிறது, இன்னொரு பக்கம் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது புது செல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறப்பு பயிற்சி தேவைப்படுது. அதை வந்து மற்ற பயிற்சிகளை விட நம்மளுடைய எளிய முறை உடற்பயிற்சியில் எப்படி அது சாத்தியப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஓட்டங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அடிப்படை ஓட்டங்களான 3 ஓட்டங்களோடு சேர்ந்து, அதாவது காற்று, வெப்பம், இன்னொரு ஓட்டம் ரத்த ஓட்டம், இதுதான் அடிப்படை ஓட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 ஓட்டங்களையும் மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னும் சிறப்பாக மறைபொருட்களாக இருக்கக்கூடிய உயிரோட்டம், காந்த ஓட்டம் அப்படின்ற 2 ஓட்டங்களையும், மொத்தமாக அந்த 5 ஓட்டங்களையும் சீர்படுத்துவதாக நம்மளுடைய பயிற்சி முறைகள் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான அடிப்படை ஆற்றலை, இந்த 5 விதமான ஓட்டங்களிலும் ஒரு ஆற்றல் கண்டினியூஸாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது செல்லுக்கு. அதை வந்து நம்ம முறைப்படுத்துகிறோம். அந்த பயிற்சி முறைகள்லே அந்த ஓட்டங்களை முறைப்படுத்துவதாக அமையறதுனால தான் தினந்தோறும் தொடர்ந்து இதை நம்ம செய்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மேம்பாடு ஒவ்வொரு செல்லுக்கும் கிடைத்து அந்த அணு அடுக்கு சீர்குலைவு ஒவ்வொரு நாளும் அதை வந்து திரும்பியும் கரெக்டாக எப்படி இருக்கணுமோ அப்படி அந்த ஆர்டரில் கொண்டு வந்துடும். அடுத்த நாள் அது 24 ஹவர்ஸ் அது வந்து அந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருந்தாலும் அடுத்த 24 ஹவர்ஸில் அடுத்த நாள் எக்ஸசைஸ் செய்யும்போது அதை ரீஆர்டர் பண்ணிடும். அதை தான் நம்ம அந்த அணு அடுக்கு சீர்குலைவு அப்படின்றத சரி செய்யறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மகரிஷி. ஸோ அந்த அளவுக்கு நம்ம குரு எஃபர்ட்ஸ் போட்டு, அதாவது நிறைய ஆராய்ச்சிகள் செய்து தானே பயிற்சி முறைகளை செய்து பார்த்து மற்றவர்களையும் செய்ய வச்சு சின்ன சின்ன மாற்றங்களை உருவாக்கி, அதே மாதிரி எல்லாம் அந்த காலகட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் இதை இன்னும் ஒரு 50 வருஷம் கழித்து செய்யக்கூடியவங்களுக்கும் பயனுள்ள விதத்தில் இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் கணக்கில் எடுத்து ஒவ்வொரு பயிற்சி முறைகளையும் வகுத்து கொடுத்துருக்கிறத நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கோம். அதை எந்த அளவுக்கு தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத யோசிக்கும்போது தான் இன்றைய தலைப்புக்கு திரும்பி வருவோம். உடற்பயிற்சி என்ன செய்யும்? நமக்கு அந்த அறிவு வழங்கப்பட்டிருக்கு, ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதுல ஒரு சின்ன சின்ன மாறுதல் நமக்குள்ளே இருக்கலாம். அதை எல்லாத்தையும் நம்ம சரிப்படுத்தி முழு பலன்களை பெறணும் அப்படின்னா உடற்பயிற்சி நமக்கு என்ன செய்யும் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம ஒவ்வொருவரும் எழுப்பி அதனுடைய பதிலை முழுமையாக நம்ம உள்வாங்கி ஒவ்வொரு செல்லிலும் பதிவாக இறக்கி வச்சிருந்தோம்னா தான்
நம்ம வந்து அந்த உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்வதற்கான ஒரு டிரைவ் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதை கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு அந்த தலைப்பையே அப்படி உடற்பயிற்சி என்ன செய்யும் அப்படின்ற விதத்தில் அமைச்சிருந்தோம். அந்த ஒரு கேள்வியை நம்ம எழுப்பி அந்த பதிலை நம்ம சொல்கிற மாதிரி இப்போ மற்ற பதிவுகள் எல்லாமே இப்போ ஒரு எண்ணம் உருவாகுது அப்படின்றதே நம்ம பதிவுகள்லேருந்து வருது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். மனதின் செயல்பாட்டுக்கு அடிப்படையாக இருக்கிறதே நமக்குள்ளே இருக்கக்கூடிய பதிவுகள் தான். ஸோ அந்த பதிவுகளை நம்ம மேலும் மேலும் புதுப்பிக்கும் போது பழைய பதிவுகள் கழிந்து கொண்டே இருக்குது. ஆனால் புதிய பதிவுகள் நம்ம செய்யக்கூடிய தவத்தின் மூலமாக நம்மளை நல்ல பதிவுகளே சேர்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. அந்த நல்ல பதிவுகளோட இந்த உடற்பயிற்சி நமக்கு தரக்கூடிய பலன்களையும் சேர்த்து அதனால தான் நம்ம இந்த உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்துட்டு இருக்கோம். உடல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது, அந்த சிறப்புகள் வாய்ந்த உடல் நமக்கு இலவசமாக வழங்கப்பட்டிருக்கு. நம்ம அதை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை இன்னும் நம்ம வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்வின் நோக்கமாக இருக்கக்கூடிய மெய்ஞானம் பெறுவது, அதாவது இறை உணர்வு பெறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க மகரிஷி. அந்த அளவிற்கான நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ளவும் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த பயிற்சி முறையை நம்ம தொடர்ந்து எவ்வளவு தான் நம்ம அடுத்தடுத்த பயிற்சிகள் செய்துட்டு இருக்கோம், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், மற்ற கரெக்ஷன் சொல்கிறோம், அல்லது இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம், மற்றவர்கள் பலன்களையும் பார்க்குறோம். அப்படின்லாம் இருந்தாலும் நம்ம இந்த அளவுக்கு அதை தொடர்ந்து செய்கிறோம், பயன்படுத்திக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வியையும் புரிதலையும் நம்ம தொடர்ந்து பதிவுகளை வழிப்படுத்தி கொண்டே இருந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றி வாழ்வில் வளம் பெறுவோம் என்ற வாழ்த்துடன் இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.